إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நாம் இன்று எங்களுடைய முதலாவது ஃபிக்ஹ் பாடத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நாங்கள் இந்த பாடத்திலே பயன்படுத்துகின்ற படிக்கின்ற புத்தகம் துஹ்ஃபத்துல் பாதிஈன ஃபில் ஃபிக்ஹ் ஷர்இ. இந்த புத்தகம் ஆரம்ப நிலையிலே ஃபிக்ஹை படிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு புத்தகம். துஹ்ஃபா என்பது ஒரு சன்மானம், பரிசு என்று சொல்லலாம். அல் பாதிஈன் ஆரம்பமானவர்கள். ஃபில் ஃபிக்ஹ் ஷர்இ ஷரியா சட்டம், மார்க்க சட்டத்திலே ஆரம்பமாக இருப்பவர்களுக்கான ஒரு பரிசு என்பதுதான் இந்த நூலுடைய பெயர். இந்த நூலிலே நூலாசிரியர் தொஹாரா சுத்தம் சம்பந்தமாக தொழுகை, ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஜக்கா, சியாம், ஹஜ், உம்ரா போன்ற பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். இது ஃபிக்ஹுல் இபாதாத், இபாதாத்கள் பற்றி பேசுகின்ற ஒரு ஃபிக்ஹ் நூல். இதனுடைய நூலாசிரியர் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு அலி இப்னு ஹிசாம் அல் ஃபத்லி அல் பஅதானி, யமன் நாட்டைச் சேர்ந்தவர்கள். இப்னு ஹிசாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர், சிறந்த ஆய்வாளர். இமாம் முக்பில் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உலகறிந்த ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அவர்களிடம் படித்த ஒரு மாணவர். இவர் பல நூட்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக புலூகுல் மராமுக்கு இவர்கள் எழுதிய விளக்கம் ஷர்ஹ் ஃபத்ஹுல் அல்லாம் மிக பிரபலியமானது. எனவே இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல் மிகவும் சிறந்த ஒரு நூலாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஆரம்பமாக ஃபிக்ஹை படிப்பவர்கள் நிறைய மசாயில்களை, அதே போன்று பல அறிஞர்களுடைய கூற்றுக்களை அங்கே படிப்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கும். ஆனால் இந்த நூல் எங்களுக்கு கருத்துக்களை சுருக்கி பலமான கருத்துக்களை தேர்வு செய்து தருகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. இப்போது நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் முதல் பதிப்பு 2025 ஆண்டு 1446 ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. நூலாசிரியர் இந்த நூலுக்கு ஒரு முன்னுரையை எழுதியிருக்கின்றார்கள். அதனை நாங்கள் சுருக்கமாக பார்த்து விடுவோம். எங்களுக்கு தெரியும், இந்த நூலை எழுதுவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து நபி அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இந்த நூலை எழுதுவதற்கான நோக்கம், இந்த நூலுடைய பெயர் போன்றவற்றை அந்த முன்னுரையிலே குறிப்பிடுவார்கள். இங்கேயும் நூலாசிரியர்கள் அதே வேலையை செய்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல்வதோடு, அவர்களுக்கு ஸலவாத்தும் ஸலாம் சொல்வதோடு, அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியிருக்கிறார்கள். நபி தோழர்கள் தான் நபி அவர்களுக்கு பிறகு மார்க்க சட்ட திட்டங்களை, ஃபிக்ஹை மிக அறிந்தவர்கள் இந்த உம்மாவிலே என்பதை அவர்கள் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். பிறகு அல்லாஹு தஆலா இந்த நூலை தனக்கு தொகுப்பதற்காக, இலகுபடுத்தியதற்காக அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். ஆரம்பமாக ஃபிக்ஹை கற்பவர்களுக்காக இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு துஹ்ஃபத்துல் பாதிஈன ஃபில் ஃபிக்ஹ் ஷர்இ என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பிறகு இந்த நூல் ஆரம்பமானவர்களுக்கு கற்பிப்பதற்கு பொருத்தமான அமைப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் கருதுவதாகவும், அதற்காக தான் தௌஃபீக் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். என்றால் பெரிய நூல்கள் மாணவர்களுக்கு ஆரம்பமாக கற்கின்ற பொழுது கடினமாக இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதேபோன்று இந்த நூலை பெரிய வயதுடைய ஆரம்பமாக கற்பவர்களாக இருந்தாலும் சரி, சிறிய வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, ஆரம்பமாக ஃபிக்ஹை கற்பவர்களுக்கு, அவர்களுக்கு ஃபிக்ஹை கற்பிப்பதற்கு பொருத்தமான, இலகுவான ஒரு நூலாக தான் அமைத்திருப்பதாக கூறி, இந்த பணிக்காக அல்லாஹு தஆலா தன்னை தேர்வு செய்து, தன்னை வசப்படுத்தி, தனக்கு இந்த பணியை இலகுபடுத்தியதற்காக அல்லாஹ்வை போற்றுகிறார்கள்.
பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த புத்தகம் பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக இஹ்லாஸாக செய்யப்பட்ட ஒரு அமலாக இது இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுமை நாள் வரையிலே இதனுடைய பயன் நீடிக்க வேண்டும். இதை கற்பதற்கும், கற்பிப்பதற்கும் உரியவர்களை அல்லாஹ் தஆலா உருவாக்க வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துவிட்டு, கடைசியாக தனக்கும், தன் பெற்றோருக்கும், தனது ஆசான்களுக்கும், தான் கல்வியை தேடுவதற்கும், கல்வியை பரப்புவதற்கும் உதவி செய்த, ஒத்துழைத்த அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும். எம் அனைவரையும் முஸ்லிம்களாக மரணிக்கச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, அல்லாஹ்வை மீண்டும் புகழ்ந்து நபி அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி முன்னுரையை முடித்திருக்கிறார்கள். இந்த முன்னுரையை அவர்கள் 1442வது ஆண்டு எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது 1448வது ஆண்டின் ஆரம்பத்தில் முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். எனவே இது ஒரு இன்றைய காலத்திலே எழுதப்பட்ட ஒரு நூல். இப்போது நூலாசிரியர் ஆரம்பமாக ஃபிக்ஹுக்குள் போவதற்கு முன்னால் சில பயன்களை சொல்லியிருக்கிறார்கள். ஃபவாயிது ஆம்ம ஃபிக்ஹிய்யா, ஃபவாயிது ஆம்மத்துன் ஃபிக்ஹிய்யா. ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட பொதுவான ஃபாயிதாக்கள், பயன்கள். அதிலே முதலாவதாக அவர்கள் சொல்வது அஷ்ஷுரூத்துல் ஆம்மத்து ஃபி ஸஹ்ஹத்தில் இபாதாத். வணக்க வழிபாடுகள் செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகள். எங்களுக்கு தெரியும் ஒரு வணக்க வழிபாடு அது சரியாக செல்லுபடியானது என்று நாங்கள் எப்போது சொல்வோம்? உங்களுடைய பொறுப்பு நீங்கிவிட்டது, இந்த வணக்கத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று நாங்கள் ஒருவரை பார்த்து சொல்வதாக இருந்தால், அல்லது நாங்களே எங்களுடைய பொறுப்பு நீங்கிவிட்டது, இந்த வணக்க வழிபாட்டை நாம் செய்துவிட்டோம் என்று சொல்வதாக இருந்தால், அதற்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன. பொதுவாக ஒவ்வொரு வணக்க வழிபாடுக்கும் ஒரு விதமான நிபந்தனைகள் இருக்கும். அதே நேரத்திலே பொதுவாக எல்லா வணக்க வழிபாடுகளுக்குமான பொதுவான நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த பொதுவான நிபந்தனைகளைத்தான் நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே எந்த ஒரு வணக்க வழிபாடும் அந்த பொதுவான நிபந்தனைகள் அதிலே இல்லாமல் இருந்தால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதிலே முதலாவதாக இஸ்லாம். அதாவது ஒரு காபிரிடமிருந்து எந்த ஒரு இபாதாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், "வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும் இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பிரசூலிஹி." அவர்கள் செலவு செய்த கொடுத்த தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்ததற்கான காரணம் அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். எனவே அவர்கள் குஃப்ர் செய்தார்கள், காஃபிராக இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய வணக்கம், அவர்களுடைய அந்த கொடை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்காக மறுமையிலே அல்லாஹ் தஆலா நன்மை கொடுக்க மாட்டான், கூலி கொடுக்க மாட்டான். وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. அவர்கள் செய்த அமலை நாங்கள் துகள்களாக, பரத்தப்பட்ட துகள்களாக ஆக்கிவிட்டோம். அதாவது அதற்கு நாங்கள் எந்த ஒரு நன்மையும் கொடுக்க மாட்டோம். குஃப்ரிலே இருப்பவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு, இபாதாக்களுக்கு மறுமையிலே நன்மை இல்லை. எனவே அவர்கள் செய்யக்கூடிய இபாதா செல்லுபடியாக மாட்டாது. ஒரு காபிர் தொழுதால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகாது. அடுத்ததாக புத்தி சுயாதீனம், அக்ல். ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக புத்தி சுயாதீனம் இருந்தால்தான் அவருக்கு கடமைகளை செய்வது கடமையாக இருக்கும். புத்தி சுயாதீனம் இல்லாதவர் என்றால் ஒரு பைத்தியக்காரர், அந்த அவரிடமிருந்து எந்த ஒரு இபாதாவும் வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருக்கு கடமையும் இல்லை. அதே போன்றுதான் அவருடைய நிலையிலே இருப்பவரை போன்றவர்கள், அதாவது மது போதையிலே இருப்பவர் ஒருவர், அவர் தன்னுடைய புத்தி சுயாதீனத்தை இழந்திருப்பார். எனவே ஒரு இபாதா செய்கின்ற பொழுது அந்த இபாதா அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை தமீஸ். தமீஸ் என்பது பிரித்தறியும் பருவத்தை அடைதல். அதாவது ஒரு குழந்தை ஒரு வயதை அடைகின்ற பொழுது அந்த குழந்தை அறியும் பருவத்தை அடையும். அந்த பிரித்தறியும் பருவத்தை அந்த குழந்தை அடைகின்ற போதுதான் அதனுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரித்தறியும் தன்மை இல்லாத ஒரு குழந்தை, சிறிய குழந்தை, இபாதா என்றாலே என்ன என்று புரியாத ஒரு குழந்தை, அதனிடமிருந்து எந்த ஒரு இபாதாவும் செல்லுபடியாகாது. அதே போன்றுதான் அதற்கு நாங்கள் முதலிலே ஆதாரத்தை பார்ப்போம். இந்த 2 நிபந்தனைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பிரபலியமான ஹதீஸ், ஃபிக்ஹ்லே அதிகமாக
பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஹதீஸ். ருஃபிஅல் கலம் அன் ஸலாஸா, 3 பேரை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. அனின் நாஇமி ஹத்தா யஸ்தைகித், தூங்கிக் கொண்டிருப்பவர் அவர் விழித்தெழும் வரையிலே. வஅனித் திஃப்லி ஹத்தா யஹ்தலிம், குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரையிலே. வஅனில் மஜ்னூனி ஹத்தா யஅகில், பைத்தியக்காரர் புத்தி தெளிவடையும் வரையிலே. இப்படியான நிலையில இருப்பவர்களுக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் 4வது நிபந்தனை, நிய்யா. எந்த ஒரு இபாதாவாக இருந்தாலும் அதற்கு முன்னால் அந்த இபாதாவை தான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் ஒருவரிடத்திலே வர வேண்டும். வந்தால் தான் அந்த இபாதா செல்லுபடியாகும். உதாரணமாக ஒருவர் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரையிலே எதையும் சாப்பிடவில்லை. நோன்பை மிரிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் அவர் செய்யவில்லை. ஆனால் அவர் நோன்பு நோட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருக்கவில்லை. ஒன்றோ அவருக்கு உணவு கிடைத்திருக்கவில்லை, அல்லது அவர் தூங்கிவிட்டார். ஏதோ எப்படியோ ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரையிலே நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் ஒருவர் செய்யவில்லை. இதனால் அவர் நோன்பு பிடித்ததாக ஆகிவிடுமா? நோன்பு என்ற இபாதா அவரிடமிருந்து செல்லுபடியாகுமா? சிஹாவாகுமா? இல்லை. என்றால் அவருக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை. அவர் ஃபஜ்ருக்கு முன்னால் எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டது, நான் நாளை நோன்பு நோட்கிறேன். அவர் தூங்கிவிட்டார். தூங்கி மக்ரிபுக்கு தான் எழும்புகின்றார். அவரோட தூக்கம் ஆழமான தூக்கமா இருந்தது உதாரணத்துக்கு. ஆனால் இவருடைய நோன்பு செல்லுபடியாகும். என்றால் அவர் நோன்பு நோட்க வேண்டும் என்ற நிய்யா அவரிடத்தில் ஏற்பட்டது. நிய்யா மிக முக்கியம் எந்த ஒரு இபாதாவுக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் நியத்தை பொறுத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைக்கும், அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப கூலி கிடைக்கும். இது ஒரு விரிவான ஆழமான அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த கருத்துக்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. 5வது பொது நிபந்தனை என்னவென்றால் இஹ்லாஸ். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இஹ்லாஸாக அல்லாஹுக்காக மாத்திரம் அது செய்யப்பட்டால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இஹ்லாஸ் என்பது இபாதா அல்லாஹுக்கு தூய்மைப்படுத்தப்படுது. அதிலே வேறொருவரை நாம் கலக்காமல் இருப்பது, முகஸ்துதி அதிலே ஏற்படாமல் இருப்பது. ஒரு இபாதாவிலே முகஸ்துதி ஏற்பட்டால் அல்லது ஒட்டுமொத்த இபாதாவையும் அல்லாஹ் அல்லாத ஒருவர் செய்தால் அந்த இபாதா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஷிர்க் கலந்த இபாதா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. இஹ்லாஸ் என்பது ஷிர்க்குக்கும் ரியாவுக்கும் மாற்றமானது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், قال الله تبارك وتعالى, அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸ் குத்ஸி, அன அக்ன الشركاء عن الشرك, நான் ஷிர்க்கை விட்டும் மிகவுமே தேவையற்றவனாக இருக்கிறேன். அதாவது ஷுரக்காக்கள், இணைக்கப்படுகின்றவர்களிலே, இணை வைக்கப்படுகின்றவர்களிலே அந்த இணையை விட்டும் நான் மிக தேவையற்றவன். அதாவது ஒருவர் ஒரு வணக்கத்தை, அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக செய்தால் அங்கே அவர் இணை வைக்கின்றார். முகஸ்துதி அவருக்கு ஏற்படுகிறது. அல்லாஹோடு இணையாக்கப்படுகின்றவர்களே அல்லாஹ் இந்த இணையை விட்டும் மிகவும் தேவையற்றவன் என்பதை அல்லாஹ்வே சொல்கிறார். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇய கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு, எவர் ஒருவர் ஒரு அமலை செய்து அந்த அமலிலே என்னோடு இன்னொருவரை கூட்டு சேர்த்தால், இணை வைத்தால், தரக்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் அவனுடைய ஷிர்கையும் அந்த இணையையும் நான் விட்டு விடுவேன். அதாவது அல்லாஹ் தஆலா இணை வைக்கப்பட்ட முகஸ்துதி கலந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவருக்கு அவருடைய அமலிலே முகஸ்துதி ஏற்பட்டால் உடனே அவர் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது இன்னொரு விடயத்தை நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். ஷர்த்துக்கும் ருக்குனுக்கும் இடையிலான வித்தியாசம், வேறுபாடு. நீங்கள் ஃபிக்ஹ் படிக்கின்ற பொழுது அதிகமான சந்தர்ப்பங்களிலே ஷர்த் என்ற ஒரு சொல்லை கேள்விப்படுவீர்கள், ருக்குன் என்கின்ற ஒரு சொல்லையும் கேள்விப்படுவீர்கள். ஷர்த் என்றால் என்ன, ருக்குன் என்றால் என்ன? இரண்டுமே ஒரு இபாதா சிஹாவாகுவதற்கு, செல்லுபடியாவதற்கு முக்கியமானது. ஷர்த்தும் பேணப்பட வேண்டும், ருக்குனும் பேணப்பட வேண்டும். ஷர்த்திலும் ருக்குனிலும் ஏதாவது குறை ஏற்பட்டால் அந்த இபாதா செல்லுபடியற்றது. ஷர்த் என்றால் அது இபாதா நடப்பதற்கு முன்னால்
நடக்கக்கூடியது இருக்க வேண்டும். உதாரணமாக தொழுகைக்கு வுது செய்வது ஒரு ஷர்த். இந்த ஷர்த் எப்போது நடக்க வேண்டும்? தொழுகைக்கு முன்னால். தொழுகைக்குள் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் வுது செய்திருக்க வேண்டும். ஷர்த் அந்த இபாதாவுக்கு முன்னர் இடம்பெறும். அந்த இபாதா நடக்கின்ற அந்த நேரத்தில் தொடரும். அவர் கடைசி வரையில வுதுவோடு இருக்க வேண்டும். ருக்குன் என்பது அந்த இபாதாவின் ஒரு செயல், அந்த இபாதாவின் ஒரு பகுதி, அந்த இபாதாவுக்கு நடுவிலே நடக்கக்கூடிய ஒன்று. உதாரணமாக நாங்கள் தொழுகையிலே ருக்கு, சுஜூத், கியாம் இத எல்லாமே ருக்குன் என்று சொல்கின்றோம். தக்பீரத்துல் இஹ்ராம் இதெல்லாம் ருக்குன். ருக்குன் எங்கே இருக்கிறது? தொழுகைக்கு முன்னால் அல்ல, தொழுகைக்குள்ளே இருக்கிறது. அந்த இபாதாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் நாங்கள் ருக்குன் என்று சொல்கின்றோம். இரண்டுமே இபாதா சிஹாவாவதற்கு, செல்லுபடியாவதற்கு மிக பிரதானமான விடயங்கள். ஷர்த்தோ ருக்குனோ அதில் ஒன்றாவது இழக்கப்பட்டால், ஒரு ஷர்த் இழந்தாலும் சரி, ஒரு ருக்குனை இழந்தாலும் சரி, ஒரு வணக்கம் அந்த வணக்கம் செல்லுபடியற்ற வணக்கமாக மாறிவிடும். இப்போது நீங்கள் ஷர்த்துக்கும் ருக்குனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை புரிந்திருப்பீர்கள். அடுத்ததாக அஹ்காம்கள். மார்க்கத்திலே எங்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஹுக்கும்கள் இருக்கின்றன. அதற்கு நாங்கள் அஹ்காம் தக்லீஃபியா என்று சொல்லுவோம். இது 5 ஹுக்கும்கள். பொதுவாக இது வாஜிப் என்பார்கள், இது முஸ்தஹப், இது ஹராம், இது மக்ரூஹ், இது முபாஹ் என்று பிரிப்பார்கள். இந்த அஹ்காம்களுக்கு உள்ள வரைவிலக்கணம் என்ன என்பதை இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். முதலாவது வாஜிப். வாஜிப் என்றால் என்ன? வாஜிப் என்றால் ஹுவ மா உல்ஸிம்னா பிஹி ஃபி ஷரஅ. மார்க்கத்திலே எங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது, செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம், கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறோம். வயுசாபு ஃபாயிலுஹுல் முஹ்தஸிப். அதை நன்மை கருதி செய்பவருக்கு நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும். வாஜிப் கட்டாயமாக்கப்பட்டது. உதாரணமாக தொழுகை போன்று 5 வேளை தொழுகைகள் கட்டாயம் வாஜிப். மார்க்கத்திலே எங்களுக்கு அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதை யார் நன்மை எதிர்பார்த்து செய்கிறாரோ அவருக்கு கூலி கிடைக்கும். வயஸ்தஹிக்குல் இகாப தாரிகு. அதை விடுபவர் அவருக்கு தண்டனை தகுதியாவார். அதை விடுபவர் தண்டனைக்கு தகுதியாவார். தண்டனை கிடைக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது. தண்டனை கிடைக்கலாம், சில நேரம் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம். தண்டனைக்கு தகுதியான ஒருவராக அவர் மாறுகிறார் வாஜிபை விடுவதனால். முஸ்தஹப் என்பது அது மார்க்கத்திலே எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது, ஆனால் பிதூனி இல்சாம், கட்டாயமாக என்று இல்லை. கட்டளையிடப்பட்டிருக்கிறது, ஏவப்பட்டிருக்கிறது, வேண்டப்பட்டிருக்கிறது, ஆனால் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும் என்று வேண்டப்படவில்லை. எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கும் முன்னாலும் பின்னாலும் சுன்னத்தான ரவாத்திபுகள் இருக்கின்றன. இவை முஸ்தஹப். இதை செய்பவருக்கு என்ன கிடைக்கும்? நன்மை எதிர்பார்த்து செய்பவருக்கு நன்மை கிடைக்கும். வலா யுஆகபு தாரிகு. அதை விடுபவர் தண்டிக்கப்பட மாட்டார். அடுத்ததாக ஹராம். ஹராம் என்றால் அதை விடுமாறு மார்க்கத்திலே எங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. விடுமாறு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. வாஜிபை செய்யுமாறு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஹராமை நன்மையை எதிர்பார்த்து ஒருவர் விட்டால், அல்லாஹுக்காக வேண்டி விட்டால் அவருக்கு கூலி கிடைக்கும் ஹராமை விட்டதற்காக. அதே நேரத்தில் ஒரு ஹராமை ஒருவர் செய்தால் அவர் தண்டனைக்கு தகுதியானவராக மாறுவார். மக்ரூஹ் என்பது அதுவும் எங்களுக்கு விடுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று மார்க்கத்திலே. ஆனால் கட்டாயமாக விட வேண்டும் என்றல்லாமல் விட சொல்லப்பட்டிருக்கிறது, விடுவதற்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. அதை நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து ஒருவர் விட்டால் அவருக்கு கூலி இருக்கிறது. அதே நேரத்தில் அதை மக்ரூஹை ஒருவர் செய்தால் அவருக்கு தண்டனை இல்லை. முபாஹ் என்பது அதை செய்வதிலோ அல்லது விடுவதிலோ எந்த ஒரு நன்மையும் கிடையாது, எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. முபாஹை ஒருவர் செய்தால் அவருக்கு அதற்கு முபாஹ் என்பதற்காக அந்த எந்த ஒரு கூலியோ அல்லது எந்த ஒரு தண்டனையோ இல்லை. அதே ஒன்று அதை விடுவதற்கும் இல்லை, தண்டனையும் இல்லை, கூலியும் இல்லை. இதுதான் நூலாசிரியர் இந்த நூலிலே ஆரம்பமாக
குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள். இப்போது அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நூலாசிரியர் குறிப்பிடக்கூடிய முதலாவது பாடத்துக்குள் நாங்கள் வருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுத் தஹாரா. தஹாரா என்றால் என்ன? அதற்கு முன்னால் நீங்கள் எந்த ஒரு ஃபிக்ஹ் கிதாபை எடுத்தாலும் வேறு துறைகளிலும் தான் கிதாபுக்குள் கிதாப் என்று போடப்பட்டிருக்கும். அதாவது ஒரு நூலை பல பகுதிகளாக பிரித்திருப்பார்கள். அதனுடைய உள்ளடக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு. ஃபிக்ஹ் நூல்களிலே நீங்கள் முதலாவதாக பெரும்பாலும் கிதாபு தஹாரா என்கின்ற ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு பிறகு கிதாபு ஸலா, கிதாப் ஸக்கா, கிதாபு ஜனாயிஸ், கிதாபு ஸக்கா, கிதாபு ஸௌம், கிதாபுல் ஹஜ், இந்த மாதிரி பிரித்திருப்பார்கள். இங்கே கிதாப் என்பதென்றால் ஒரு பகுதி. ஒரு புத்தகத்துடைய ஒரு பகுதி. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்குள் ஒரு வரக்கூடிய ஒரு பகுதி. இங்கே தஹாராவோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளை இந்த கிதாபு தஹாராவுக்குள் சொல்லியிருப்பார்கள். அதிலே அதற்கு கீழால் பல பாகங்கள், அதாவது இன்னும் பல பாடங்கள் இருக்கும். உதாரணமாக இங்கே பாபுல் மியாஹ், கிதாபு தஹாராவுக்குள் பாபுல் மியாஹ் இருக்கும். பாபுல் நஜாசாத் இருக்கும். இவ்வாறு பல விடயங்கள். உது சம்பந்தமாக, குஸ்ல், குளிப்பு சம்பந்தமாக, இவ்வாறு மாதவிடாய் சம்பந்தமாக என்றெல்லாம் பல விடயங்களை அந்த கிதாபு தஹாராவுக்குள் கொண்டு வருவார்கள். அதற்குள் வரக்கூடிய உள்பிரிவுகளை பாப் என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு பாபிலும் பல மசாலாக்கள் இருக்கும். இப்போது நாங்கள் இந்த கிதாபு தஹாராவை பற்றி பார்ப்போம். தஹாரா என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே தஹாரா என்று நாங்கள் சொல்கிறோம். தமிழிலே நாங்கள் அதனை சுத்தம் என்று மொழிபெயர்க்கின்றோம். மொழி ரீதியான அர்த்தம் தஹாரா என்பதற்கு சுத்தம் தான். எந்த வகையான சுத்தம் என்றால் 2 வகையான சுத்தத்தையும் மொழி ரீதியிலே நாங்கள் தஹாரா என்ற சொல்லின் மூலமாக சொல்கிறோம். ஒரு சுத்தம் எங்களுடைய புலன்களுக்கு புலப்படக்கூடிய சுத்தம். கண்களுக்கு புலப்படக்கூடிய அல்லது ஏனைய புலனுறுப்புகளுக்கு புலப்படக்கூடிய சுத்தம். அருவருப்பான விடயங்களிலிருந்து சுத்தமாக இருப்பது. இது ஒரு வகை சுத்தம். இன்னொரு சுத்தம் புலன்களுக்கு புலப்படாத சுத்தம். அதாவது உதாரணமாக நாங்கள் என்ன சொல்வோம்? இவருடைய நாவு சுத்தமானது. அதாவது அவர் மோசமான விஷயங்களை பேச மாட்டார். இவருடைய உள்ளம் சுத்தமானது என்றால் அவருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம், குரோதம், பொறாமை போன்ற விஷயங்கள் இல்லை என்பதை குறிப்பதற்கு இவ்வாறும் நாங்கள் சுத்தம் என்று சொல்கிறோம். அங்கே பார்க்கக்கூடிய, புலப்படக்கூடிய ஒரு சுத்தத்தை நாங்கள் சொல்லவில்லை. இப்படியான 2 அர்த்தங்களுக்கு மொழியிலே சுத்தம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மார்க்கத்திலே, ஃபிக்ஹிலே நாங்கள் தஹாரா என்ற சொல் மூலமாக என்ன நாடுகிறோம்? அதனுடைய வரைவிலக்கணம் என்ன? இர்திஃபாஉல் ஹததி வ ஸவாலுன் நஜ்ஸ். தொடக்கு இல்லாமல் போவது. தொடக்கு இல்லாமல் போவது. ஹதத். தொடக்கு என்றால் 2 வகையான தொடக்குகள் இருக்கின்றன. சிறு தொடக்கு, பெருந்தொடக்கு. ஒருவருக்கு வுது கட்டாயமாகுவது. ஒருவருடைய வுது முறிந்தால் அவருக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டிருக்கிறது சொல்லுவோம். ஒருவருக்கு குளிப்பு கடமையானால் அவருக்கு அல் ஹதத்துல் அக்பர், பெரும் தொடக்கு ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் சொல்வோம். எனவே தஹாரா என்ற சொல்லின் மூலமாக ஃபிக்ஹிலே நாடப்படுவது, மார்க்கத்திலே நாடப்படுவது என்னவென்றால் இர்திஃபாஉல் ஹதத், அவருடைய தொடக்கு நீங்குவது, தொடக்கு இல்லாமல் போவது. ஒருவர் உது எடுத்தார் என்றால் இவர் தஹாராவிலே இருக்கிறார், சுத்தமாக இருக்கிறார். என்ன அர்த்தம்? அவருடைய உது இல்லாத அந்த தன்மை, அவர் உதுவோடு இருக்கிறார். இப்போது உது இல்லாத தன்மை போய் ஹதத், அந்த தொடக்கு நீங்கி அவர் சுத்தமாக இருக்கிறார். ஒருவர் குளிப்பு கடமையாகிவிட்டது, ஹதத் அக்பர். அவர் குளித்துக் கொண்டால் நாங்கள் இப்போது அவர் அந்த ஹதத்துல் அக்பரில் இருந்து சுத்தமாக இருக்கிறார் என்று சொல்வோம். இதனைத்தான் நாங்கள் மார்க்கத்திலே தஹாரான்னு சொல்வோம். இது ஒன்று. இன்னொரு பகுதி இருக்கிறது, ஸவாலுன் நஜ்ஸ். நஜிஸ் நீங்குவது, இல்லாமல் போவது. அசுத்தம் நஜிஸ். ஒரு ஆடையிலே நஜிஸ் பட்டிருக்கிறது என்றால் அதை நாங்கள் நீக்கினால் அந்த ஆடை சுத்தமானதுன்னு சொல்லுவோம். ஒரு ஆடை இருக்கிறது, அதில் எந்த ஒரு நஜிஸும் இல்லை என்றால் அதனை நாங்கள் சுத்தமான ஆடை. ஒரு இடத்திலே எந்த ஒரு நஜிஸும் இல்லை என்றால் அது சுத்தமான இடம். ஸவாலுன் நஜிஸ், நஜிஸை நாங்கள் தண்ணீரனாலோ அல்லது வேறு ஏதோ ஒன்றனாலோ அதை நீக்கிவிட்டோம் என்றால், ஒரு பொருள் சுத்தமாகிவிட்டால் அதனை நாங்கள் தஹாரா, சுத்தம் என்று சொல்வோம். தஹாரா என்கின்ற அந்த சொல் மார்க்கத்திலே
தொடக்கு நீங்குவதையும் நஜிஸ் அகன்று போவதையும் தான் குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சொல். இப்போது நாங்கள் பாபுல் மியாஹ். மியாஹ் என்பது தண்ணீர். மியாஹ் என்றால் தண்ணீர், தண்ணீருடைய வகைகள், பல வேறு வகையான தண்ணீர்கள். அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக அல்-மாஉ தாஹிருன் பினஃப்ஸிஹி வ முطஹிருன் லிகைரிஹ். தண்ணீர் என்பது தன்னளவிலே அது சுத்தமானது, பிறதையும் சுத்தப்படுத்தக்கூடியது. தண்ணீர் தாஹிர், அதாவது அது சுத்தமானது. அதனை நீங்கள் தொடலாம், குடிக்கலாம், பரிமாறலாம். அது சுத்தமானது. அதே போன்று வ முطஹிருன் லிகைரிஹ், இன்னொன்றையும் அது சுத்தப்படுத்தும். அப்படி என்றால் தண்ணீரினால் நீங்கள் வுது செய்தால் உங்களுடைய அந்த தொடக்கு இல்லாமல் போய்விடும். எனவே இன்னொன்றை அது சுத்தப்படுத்துகிறது. இதுதான் பொதுவாக தண்ணீருக்கு இருக்கக்கூடிய தன்மை. அடிப்படையில் தண்ணீர் தன்னளவில் சுத்தமானது, இன்னொன்றையும் சுத்தப்படுத்தக்கூடியது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், وَيُنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُم بِهِ. அல்லாஹ் தஆலா உங்கள் மீது வானத்திலிருந்து நீரை அதன் மூலம் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக இறக்கி வைக்கின்றான். நீரை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான். அதன் மூலமாக நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். இன்னொரு ஆயாவுடைய சூரத்துல் ஃபுர்கானுடைய 48வது ஆயாவுடைய وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً طَهُورًا. நாங்கள் வானத்திலிருந்து தஹூரான நீரை இறக்கினோம். தஹூர் என்றால் மிகவுமே சுத்தமானது, நலவிலும் சுத்தமானது, பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடல் நீரை பற்றி கேட்கப்பட்ட பொழுது ஹுவ தஹூரு மாஉஹு, கடல் நீர் சுத்தமானது, தஹூர் மிக சுத்தமானது. அதாவது அதனால் வுது எடுக்கலாமா? எடுக்கலாம். கடல் நீரிலிருந்து நீங்கள் வுது செய்து கொள்ளலாம். அது உங்களை சுத்தப்படுத்தக்கூடியது என்பதைத்தான் அங்கே நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஹுவ தஹூரு மாஉஹு அல் ஹில்லு மைத்தது. அதிலே இறந்து போகின்றவையும் ஹலாலானது, சாப்பிடலாம். கடலிலே வாழக்கூடிய ஒரு பிராணி அது இறந்து போனால், செத்து போனால் அதனை சாப்பிடுவது ஹலால். எனவே அடிப்படையில் நீர் சுத்தமானது. நீர் சுத்தமானது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இங்கே சில ஆதாரங்களை நூலாசிரியர் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். எப்போது ஒரு நீர் நஜிஸான நீராக மாறும், அசுத்தமான நீராக மாறும்? எப்போது மாறும் என்றால், அந்த நீரிலே ஒரு நஜிஸ் கலந்து அந்த நீருடைய சுவை அல்லது நிறம் அல்லது வாடை அந்த நஜிஸின் மூலமாக மாறுபட வேண்டும். இவ்வாறு மாறுபட்டால் அந்த நீர் நஜிஸான நீர். இதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அது குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, நீர் நிறைய பெரிய ஒரு நீர்நிலையாக இருந்தாலும், ஆனால் நிறைய நஜிஸ் கலந்ததனால் அது மாற்றம் அடைந்து விட்டது, அதனுடைய சுவையும் நிறமோ அல்லது வாடையோ மாற்றம் அடைந்து விட்டால் அந்த நஜிஸின் காரணமாக அந்த நீர் நஜிஸாகிவிடும். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். ஒரு நீர் பக்கத்திலே, அந்த நீருக்கு பக்கத்திலே நஜிஸ் இருக்கிறது. ஆனால் அந்த நஜிஸ் தண்ணீரோடு கலக்கவில்லை. தண்ணீரோடு கலக்கவில்லை, நஜிஸ் இருக்கிறது. ஆனாலும் பக்கத்தில் இருந்ததனால் அந்த தண்ணீருடைய வாடையிலே மாற்றம் வந்துவிட்டது. எப்படியோ அந்த தண்ணீர் அந்த வாடையை உள்வாங்கிக் கொண்டு அந்த தண்ணீருலே அந்த வாடை, அந்த நஜிஸுடைய வாடை இருக்கிறது. இப்போது இந்த தண்ணீர் நஜிஸாகுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் அந்த நஜிஸ் இதோடு கலக்கவில்லை. ஆனாலும் அதனை விடுவது சிறந்தது. அந்த தண்ணீரை பயன்படுத்தாமல் இருப்பது சிறந்தது. ஏனென்றால் அது உள்ளம் அருவருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் அதனை விடுவது சிறந்தது என்பதை நூலாசிரியர் சொல்கிறார். அடுத்ததாக இன்னொரு மசாலாவுக்கு வருவோம். அதுதான் குறைவான தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரிலே நஜிஸ் கலந்து விட்டது. அல்லது தண்ணீரிலே குறைவோ அதிகமோ தண்ணீரிலே நஜிஸ் கலந்து விட்டது. குறைவான நஜிஸ், ஒரு சிறிதளவு நஜிஸ் கலந்து விட்டது. ஆனால் அந்த நஜிஸின் காரணமாக அந்த தண்ணீருடைய பண்புகள் மாறவில்லை. அதனுடைய
சுவையிலோ, நிறத்திலோ, வாடையிலோ எந்த மாற்றமும் வரவில்லை. இந்த தண்ணீர் சுத்தமாகத்தான் இருக்கிறது. சிறிதளவு நஜிஸ் கலந்ததனால் எந்த மாற்றமும் வரவில்லை என்பதனால் அது சுத்தமானது. அது குறைவான தண்ணீரா இருந்தாலும் சரிதான். சரியான கருத்துப்படி என்றால், சில அறிஞர்களுடைய கருத்துப்படி குல்லத்தைனுக்கு குறைவாக இருந்தால், குல்லத்தைன் என்ற ஒரு அரவு இருக்கிறது. அதற்கு குறைவாக இருந்தால், அதிலே நஜிஸ் கலந்து அந்த தண்ணீரில் மாற்றம் வரவில்லை என்றாலும், ஷாஃபி மத்ஹபிலே கருத்து போன்று மாற்றம் வரவில்லை என்றாலும், தண்ணீரை பயன்படுத்த முடியாது. நஜிஸ் என்ற கருத்திலே இருக்கிறார்கள். ஆனால் பலமான கருத்து, இங்கே நாங்கள் ஆதாரங்களை 2 கருத்துக்கும் உரிய ஆதாரங்களை விளக்கக்கூடிய ஒரு நூல் அல்ல இது வந்து. ஆரம்பமாக ஃபிக்ஹ் கற்பவர்களுக்கான நூல் என்ற அடிப்படையில் நாம் சுருக்கிக் கொள்கிறோம். எனவே சரியான அ கருத்து என்று நாங்கள் பலமான கருத்து என்று பார்க்கின்ற பொழுது, குறைவான தண்ணீராக இருந்தாலும், தண்ணீரிலே நஜிஸ் சேர்ந்ததனால் எந்த மாற்றமும் வரவில்லை என்பதனால், அது நஜிஸாக மாறாது. அந்த கருத்தைத்தான் இமாம் இப்னு தைமிய்யா, இப்னுல் கய்யிம், இப்னு உதைமீன் போன்ற பல அறிஞர்களும் பலப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு மசாலாவுக்கு வருவோம் நாங்கள். தண்ணீரிலே ஒரு சுத்தமான பொருள் கலந்து விடுகிறது. நஜிஸான பொருள் அல்ல, சுத்தமான பொருள். உதாரணமாக தண்ணீரிலே மண் கலந்து விடுகிறது. அல்லது இலந்தை இலை, அல்லது ஒரு சவர்க்காரம், அல்லது மைதா மாசற்று கலந்து விடுகிறது. இவ்வாறு தண்ணீரிலே ஒரு சுத்தமான பொருள் கலக்கிறது. ஆனால் அது தண்ணீர் என்ற தன்மையிலிருந்து மாறவில்லை. அதற்கு நாங்கள் தண்ணீர் என்று சொல்ல முடியும். தண்ணீர் என்ற பெயர் அதற்கு கொடுக்க முடியும். இப்படியாக இருந்தால், அந்த தண்ணீரும் சுத்தமானது. பிறதை அதனால் நீங்கள் உது செய்யலாம். முத்தஹிர், இன்னொன்றையும் சுத்தப்படுத்தக்கூடியது. அதனால் நீங்கள் உது செய்யலாம், குளிக்கலாம். சில நேரங்கள்ல இவ்வாறான பொருட்கள் சுத்தமான பொருட்கள் தான். மண் என்பது சுத்தமானது. நாங்கள் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மா, கோதுமை மா சுத்தமானது. அது சிறிதளவு கலந்து விடுகிறது. சிறிய மாற்றம் அங்கே வருகிறது. பெரிய ஒரு மாற்றம் வரவில்லை. ஆனால் அப்போது நாங்கள் தண்ணீர் என்று அதற்கு சொல்ல முடியும். அப்படியான நிலையிலே இருந்தால், அந்த தண்ணீரை நீங்கள் உது செய்வதற்காக என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். பிறதை அது சுத்தப்படுத்தக்கூடியது. அதே நேரத்திலே அடுத்த மசாலா, நீங்க அங்கே கலந்த அந்த சுத்தமான பொருள், அது தண்ணீர் என்ற தன்மையிலிருந்து அதனை மாற்றிவிட்டது என்று வையுங்கள். உதாரணமாக நீங்கள் தண்ணீரிலே தேயிலையை நீங்கள் போடுகிறீர்கள். அந்த தேயிலை என்ன செய்கிறது என்றால், அதை தேநீராக மாற்றிவிட்டது. இப்போது நாங்கள் அதற்கு நீர் என்று சொல்வதில்லை. தேநீர் என்று தான் சொல்கிறோம். தண்ணீர் என்ற தன்மை அதிலிருந்து அங்கே எடுபட்டு விட்டது. என்றால் அதிகமான தேயிலை போடப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் என்ற தன்மையை அது மாற்றி இருக்கிறது. அதே போன்றுதான் ஒருவர் ஜூஸ் உருவாக்குகின்றார். தண்ணீர் தான் அதிலே சர்க்கரையை கலக்கின்றார். ஏதோ பழச்சாறை ஊற்றுகின்றார். இவ்வாறான இது சுத்தமான அளவிலே சுத்தமானது. ஆனால் அதை நாங்கள் உது செய்வதற்கு முத்தஹிராக அது இல்லை. தாஹிராக மட்டும்தான், தஹூராக இல்லை. இன்னொன்றை அது என்ன செய்யாது? சுத்தப்படுத்தாது. இன்னொன்றை சுத்தப்படுத்தாது. அப்படி என்றால் அர்த்தம், அதனால் நாங்கள் உது செய்ய முடியாது. தேநீர்னால் நாம் உது செய்ய முடியாது. என்றால் தண்ணீர் என்ற தன்மையிலிருந்து என்ன செய்திருக்கிறது? மாறுபட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். அதுதான் பயன்படுத்திய நீர். பயன்படுத்திய நீரை நாம் திரும்பவும் சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தலாமா? சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தியிருக்கோம். ஒரு முறை நாங்கள் உது செய்திருக்கிறோம் ஒரு தண்ணீரில. அதே தண்ணீரை நாங்கள் திரும்பவும் உது செய்வதற்கு பயன்படுத்த முடியுமா? என்கின்ற ஒரு மசாலா இருக்கிறது. ஆம், பயன்படுத்துவதற்கு முடியும். அது சுத்தமானது. அதேபோன்று மற்றதை சுத்தப்படுத்தக்கூடியது. ஆனால் அதிலே நஜிஸ் வந்து சுத்தமா ஒருவர் ஒரு தண்ணீரை குடித்தார். அதிலே நஜிஸ் ஏற்பட்டு விட்டது. அந்த நஜிஸினால் அது மாற்றம் அடைந்து விட்டது. அப்போது பயன்படுத்த முடியாது. அந்த மாற்றம் அடையவில்லை. நஜிஸினால் இவ்வாறான நிலையிலே ஏற்கனவே பயன்படுத்திய தண்ணீரை திரும்பவும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாது அப்படி என்பதற்காக சிலர் சொல்வார்கள். கூடாது என்பதற்காக உறுதியான, தெளிவான ஆதாரம் இல்லை என்பதுதான் அதற்கான காரணம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நஜிஸ் சம்பந்தமாக பார்ப்போம். நஜிஸ்கள் உடைய வகைகள் எப்படியான வற்றுக்கு நாங்கள் நஜிஸ் என்று சொல்கிறோம். அதை எவ்வாறு நீக்குவது என்பதை பற்றியும் இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். அதிலே முதலாவதாக வுஜூபு தனஸ்ஸுஹ் அனின் நஜஸாத், நஜிஸ்களை விட்டும்
சுத்தமாக இருப்பது கட்டாயம். நஜிஸ்களிலிருந்து சுத்தமாக இருப்பது வாஜிப். இதற்கான ஆதாரங்களை நூலாசிரியர் முதலிலே சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், "வஸியாபக வதஹிர்", உம்முடைய ஆடையை நபியே நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாங்கள் தவாப் செய்பவர்களுக்காக வேண்டியும், வல் ஆகிஃபீன் இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்காக வேண்டியும், ருக்கூ சுஜூத் செய்பவர்களுக்காக வேண்டியும், கஅபா ஆலயத்தை சுத்தம் செய்யுமாறு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஅஹித்னா இலா இப்ராஹீம وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களுக்கு பக்கத்தில் நடந்து செல்கிறார்கள். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கபரிலே இருக்கக்கூடிய இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் பெரியோர் விடயத்துக்காக வேதனை செய்யப்படவில்லை. அதாவது மக்களுடைய பார்வையிலே அது ஒரு பெரியோர் விடயம் அல்ல. உண்மையிலே யதார்த்தத்தில் அது பெரிய விடயம் தான். அதிலே ஒன்று என்னவென்றால், ஒருவர் சிறுநீரிலிருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளாதவர். ஃபகான லா யஸ்தசிரு மினல் பவுல். ஒருவர் சிறுநீர் கழிக்கின்றார். அவருடைய உடலிலே அது தெளிக்கின்ற விதத்திலே அது அமைகிறது. அல்லது அவருடைய ஆடையிலே சிறுநீர் இருக்கிறது. இந்த சிறுநீரிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளாத ஒருவர். அதற்காக கபரிலே தண்டனை இருக்கிறது. சுத்தம் இல்லாமல் இருந்ததற்காக. இன்னொருவர் புறம் பேசி, புறம் அல்ல, கோல் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு செய்தியை இன்னொரு இடத்திலே கொண்டு போய் மக்களுக்கு மத்தியிலே கோல் மூட்டுவது, பிரச்சனையை உருவாக்குவது. ஒரு செய்தியை இன்னொருவருக்கு கடத்துவது. அதன் மூலமாக இருவருக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. நமீமா இவ்வாறு செய்யக்கூடிய ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு மட்டையை எடுத்து, அது ஈரப்பதனுள்ள ஒரு மட்டை, 2ஆக பிளந்து 2 கபர்களிலும் நட்டு விடுகிறார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அதை காய்கின்ற வரையிலே அவர்களுக்கு தண்டனையை குறைக்கலாம் என்று சொல்கிறார்கள். இது நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயம். எல்லா கபர்களுக்கும் நபி அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை. அந்த கபர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். அது நபி அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது, அவர்கள் நபி என்பதனால். இங்கே அதல்ல விடயம். சிறுநீரிலிருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதுடைய முக்கியத்துவம் இங்கே இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் பட்ட ஒரு ஆடையை எப்படி ஒரு பெண் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிற பொழுது, தஹுத்துஹு ثم تقرصه بالماء ثم تنضحه ثم تصلي فيه. அதாவது தண்ணீரினால் அந்த இரத்தம் பட்ட இடத்தை சுரண்டி கழுவி விட்டு அதை துவைத்து விட வேண்டும். அதில் தண்ணீர் தொளித்து விட்டு அதிலேயே தொழலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதாவது ஆடை சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதான் அல் அஸ்லு ஃபீமா லம் யதபையன் நஜாசத்துஹு பித்தலீல் ஷர்இ அன்னஹு தாஹிர். அதாவது பொதுவாக எல்லா பொருட்களும் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையிலே அதிலே நஜிஸ் என்று உறுதி செய்யப்படவில்லை என்றால் அது சுத்தமானது. அல்லாஹு தஆலா உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய பொருட்களிலே எல்லாமே சுத்தமானது. அது நஜிஸ் என்பதற்கு ஆதாரம் இருக்கணும். அது மட்டும்தான் நஜிஸ். உதாரணமா சிறுநீர் நஜிஸ் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, நஜிஸ். மலம் நஜிஸ். பன்றி, நாய் இது சம்பந்தமான ஆதாரங்கள் இருப்பதனால் அவை நஜிஸ். அதெல்லாவற்றை நாங்கள் நஜிஸ் என்று சொல்ல முடியாது. அடிப்படை பொருட்களிலே மார்க்க ஆதாரம் இது நஜிஸ் என்பதற்கு இல்லை என்றால் அது சுத்தமானது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், "ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ." அவன் தான் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்காக படைத்திருக்கிறான். உங்களுக்கு ஹலாலானது. ஹலாலான மட்டுமல்ல, ஹலாலாக இருக்கிற பொழுது அது நஜிஸாகவும் இல்லை. அது சுத்தமானது. وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِّنْهُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வசப்படுத்தி இருக்கிறார் என்றும் சொல்கிறார். எனவே
எந்த பொருளாக இருந்தாலும் அது நஜீஸ் என்பதற்கு தான் ஆதாரம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது சுத்தமானது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இதனோடு நாங்கள் இன்றைய பாடத்தை முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே, தொடர்ந்து வரக்கூடிய அ மஸ்அலாக்களை பார்க்கலாம். நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எங்களுடைய இல்மை தேடுகின்ற இந்த பணியை இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்க வேண்டும். எங்கள் அனைவரிடமிருந்தும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.